ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு பேர் கிச்சன். இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் இந்த வெயிலுக்கு நல்லா இதமாக குழுன்னு மோர் குழம்பு ரெசிபி எப்படி செய்யணுன்றது தான் பார்க்க போகிறோம். எந்த காய்கறியும் இல்லாத டைமில் இந்த மாதிரி சிம்பிள் அண்ட் ஈஸியாக செய்யலாம். வாங்க எப்படி செய்யணுன்றதை பார்க்கலாம். இதுக்கு ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம். அதில் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு திருவின தேங்காவோ அல்லது கட் பண்ண தேங்காவோ சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இப்போ காரத்துக்காக 4 பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி கூட சேர்த்துக்கலாம். கூடவே 3 பல்லு பூண்டு சேர்த்துக்கலாம். ஒரு துண்டு இஞ்சி சேர்த்துக்கலாம். ஒரு 3லேருந்து 4 சின்ன வெங்காயம் சேர்த்துட்டு 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துடலாம். சேர்த்து இப்போ நல்லா மிக்சியில் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இது கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை சேர்க்கணும். நான் சேர்க்க மறந்ததால் நான் பாதியிலே சேர்த்துக்கிறேன். நீங்கள் முதல்லே சேர்த்துடுங்க. இப்போ இது எல்லாத்தையுமே ஃபைனாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இந்த மாதிரி நல்ல ஒரு நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. அடுத்ததாக நல்ல ஃப்ரெஷ்ஷான தயிர் 1 கப் அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேன். இது ஒரு பவுலுக்கு மாற்றிட்டு நான் இதை மோர் மாதிரி அடிச்சுக்கிறேன். நீங்கள் மிக்சியில் கூட சேர்த்து அரைச்சிக்கலாம். இப்போ